சொல்லு அனுமா, அப்பாக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன்ப்பா. நானும் அதே தான் சொல்ல வந்தேன். என் சந்தோஷத்துக்காக நீ எனக்கு இந்த சத்தியம் பண்ணி தரணும். என்ன எதுக்குன்னு கூட அப்பா ஒரு கேள்வி கேட்க மாட்டியா? நான் தான் சொன்னேனேப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு. அனுமா, அது இந்த அப்பாவுக்கு தெரியாதா? இந்த அப்பாவுக்காக நீ எதை வேணா செய்வேன்னு நிச்சயமா தெரியும். ஆனா எதுக்காக கேக்குறேன்னா, இந்த அப்பா மனசுக்கு அது ஒரு ஆறுதலா இருக்கும். அப்பாக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல, இருந்தாலும் ஒருவேளை அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிய, அப்ப இந்த அப்பா நிம்மதியா போய் சேரணும்னா நீ பண்ற சத்தியம்தான் எனக்கு கை கொடுக்கும். சத்தியமும் வேணாம், ஒரு மண்ணங்கட்டி வேணாம். ஏன் மாங்கல்யத்துக்குலாம் ஒரு குறையும் வராது. எல்லாம் அந்த மகமாயி பாத்துக்குவா. அனு, நீ முதல்ல ஆபீஸ்க்கு கிளம்பு. நீ இங்க இருந்தா சுப்ப இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். ஆமா அனு, நீ முதல்ல ஆபீஸ் கிளம்பு. அத்தானை பாத்துக்கதான் நாங்க 2 பேரும் இருக்கோம்ல. கிளம்பு, கிளம்புடி. அப்பா, நான் ஆபீஸ் போவாப்பா. போயிட்டு வாமா அனு, நான் ரெஸ்ட் தானே எடுக்க போறேன். போயிட்டு வாமா. அனு, அனு நில்லு. இங்க பாரு, சூர்யா சார் கிட்ட பேசு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து சூர்யா சார் சுப்பு கிட்ட வந்து பேச சொல்லு. எங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன் வாழ்க்கை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. மனசுக்கு பிடிக்காத வாழ்க்கை நரகுண்டி. சுப்பு சத்தியம் பண்ண சொன்னா என்ன ஏதுன்னு கேட்காம நீ உடனே சத்தியம் பண்ணிடுவியா? அனு, என்னால உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என்ற குற்ற உணர்ச்சிய என்னால ஜென்மத்துக்கும் தாங்கிக்க முடியாதுடி. சுப்பு உன்ன அனிருத்துக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க பேசிட்டு இருக்கு. அவங்க வீட்லயும் உன்ன ரொம்ப புடிச்சு போச்சு. இதுக்கு மேல கல்யாண பேச்சு வளர்றதுக்குள்ள நீ உடனே சூர்யா சார் கிட்ட பேசு. அம்மா, கோயில்லயே அப்பா கிட்ட சூர்யா சார் இத பத்தி பேசிருப்பாருமா. ஆனா அதுக்குள்ள அப்பாக்கு எப்படி ஆயிடுச்சு? சூர்யா சார் சொன்னதுனாலதான் இப்படி ஆயிடுச்சா, இல்ல சூர்யா சார் சொல்றத கேக்குறதுக்கு முன்னாடியே அப்பாக்கு மயக்கம் வந்துருச்சான்னு சரியா தெரியலம்மா. கோவில்ல என்னமோ நடந்துட்டு போட்டும், இனிமே அத பத்தி எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இனிமே நடக்க வேண்டியதா பாரு. நீ முதல்ல சூர்யா சாருக்கு போன போட்டு பேசு. அனு, அவர் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கோ என்னவோ, போன் போட்டு பேசு. சார், நான் உங்களை உடனே பார்த்து பேசணும். ஓகே சார், லொகேஷன் அனுப்புங்க. அம்மா, சூர்யா சார் வர சொல்றாருமா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதமா. கல்யாண விஷயம் ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் மெல்ல மெல்ல நடக்கும். இவனுக்கு இவதான நிச்சயம் ஆயிடுச்சுன்னா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருடி. அழாத அனு, அதுக்குதான் உன்கிட்ட உடனே சூர்யா சார் கிட்ட பேச சொல்றேன். சரி சரி, அழாத அனு, போயிட்டு வா. அனி, அனி, அப்படின்னு யோசிக்கிற? ஒன்றும் இல்லை அனு, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாமே நடந்துருச்சு. பாவம் சுப்பு சார். இப்பதான் புரியுது ஏன் அவர் வீட்டில் இருந்து எல்லா உண்மையும் மறைச்சாருன்னு. வாட் a lovely family. எல்லாமே நல்லபடியா நடந்தா சீக்கிரமே உன் கல்யாணம் முடிஞ்சிரும். ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கேத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணுதான் உனக்கு அமைஞ்சிருக்கா.
நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? அனிருத், கோவில்ல சுப்பு சார் அனுவை பத்தி சொல்லும்போது நீ அவர் முகத்தை பாத்திருக்கணுமே. அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பெருமை. கல்யாணத்துக்கு ஓகே சொல்லதான் சுப்பு சார் உன்னை கோவிலுக்கே வர சொல்லிருக்காரு. அதோட நீயும் அனுவும் பேசின மாதிரி இருக்கும்னு அவர் யோசிச்சிருக்காரு. உன்னை சுப்பு சாருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாண்டா. எஸ் அனு, எனக்கும் அவர் மேல பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் அனுகிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அனு கிட்ட பேசினியாடா? அனு என்ன சொன்னா? எங்க அனு, அவ பேசவே இல்ல. அவ மேல எந்த தப்பும் இல்ல. நான் பேச ஆரம்பிக்கும் போதே சுப்பு சாருக்கு இப்படி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம அவங்கள ரொம்ப அவசரப்படுத்துறோமோன்னு எனக்கு நல்லா புரியுது. அனு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க யோசிச்சு முடிவெடுக்க டைம் கொடுக்காம நம்ம சுயநலத்துக்காக அவங்கள ரொம்ப ஸ்பீடப் பண்றோமோன்னு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. என்ன உளர்ற? ஊர் உலகத்துல இல்லாத துணி கடையா? நீ ஏன் கரெக்டா அவர் வேலை பாக்குற துணி கடைக்கு போன? நீ போன நேரம் பார்த்து அவருக்கே உடம்பு சரியில்லாம போகணும்? முன்ன பின்ன தெரியாத அவரை நீயே அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கூடவே இருந்து பாத்துக்கணும்? அவருக்கே கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கணும்? எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு அனிருத். அனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருக்கான். அதுதான் இப்படி எல்லாம் நடக்குது. ஐயோ அனு, கல்யாணங்கிறது ஒரு விதமான ஃபீல். பட் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க கூட இங்க நேரம் இல்ல. அவ்வளோ அவசரம். ஒரு கல்யாணம் பொறுமையா ஆசை ஆசையா நடக்கணுமா, இல்ல இப்படி அவசர அவசரமா நடக்கணுமா? என்னடா அவசரம்? சும்மா அவசரம் அவசரம்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாம் கூடி வந்தா எல்லா கல்யாணமும் இப்படிதான் படபடன்னு நடக்கும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எதையாவது சொல்லி சொல்லி என்னை ஏமாத்தாத. நாளும் கிழமையும் கூடி வந்தா யார் தடுத்தாலும் கல்யாணம் நிக்காதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதுதான் இப்போ உன் விஷயத்திலயும் நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு இன்னும் அவ வாயை திறந்து எதுவுமே சொல்லல. அவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு என்னால சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. எந்த பொண்ணுடா உன்னை வேண்டான்னு சொல்லுவா? அதோட பொண்ணோட அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா அனு உன்னை ஓகேன்னு தான் சொல்லுவா. கண்டதையும் யோசிச்சு என்ன குழப்பாத. இல்ல அனு, இப்போ இவ்வளவு அவசரமா எதுக்கு? டேய், நீ என் பையன்டா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான்டா நான் எல்லாத்தையும் செய்யறேன். எனக்கு சரின்னு படாம அப்படி அவசர அவசரமா எடுத்தோம் கவுத்தோன்னு நான் எதையும் செய்ய மாட்டேன். பிளீஸ்டா, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ சாப்பிடவா? என்ன சொன்னாலும் இந்த அனு எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கா. அனு கிட்ட இப்படிலாம் பேசினா சரியா வராது. வேற மாதிரிதான் பேசணும். எப்படி பேசலாம்? சார், உங்க அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அவரோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். சார், எங்க அப்பாவோட ஹெல்த் இப்படி இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க சார், தெரியுமா தெரியாதா? நான் சொல்றேன் சார், உங்களுக்கு தெரியும். நான் டாக்டர் பேரு சொன்ன உடனே உங்க முகம் ஒரு செகண்ட் மாறினத நான் அன்னைக்கே கவனிச்சேன். ஏன் சார் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? சொல்லுங்க சார். உங்க அப்பா ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொன்னா உன் மனசு கஷ்டப்படும்னு தான் நான் சொல்லல. ஆனா டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசிட்டே தான் இருந்தேன். எல்லா சோகமும் ஏன் சார் உங்க தலையிலே ஏத்திக்கிறீங்க? அப்ப உங்க லைஃப்ல நான் யாரு சார்? இப்படி எதுக்குமே பதில் சொல்லலன்னா என்ன சார் அர்த்தம்? சார், என்ன பொறுத்தவரை எனக்கு என் அப்பா அம்மா நீங்க. இவங்களை தவிர மத்த யாரா இருந்தாலும் அது மூணாவது மனுஷங்க தான். யாரு சார் அந்த அனிருத்? அவரு சொல்லுது எங்க அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் எனக்கு தெரியணுமா? நீங்களே சொல்லிருக்கலாமே சார். அனிருத் இனிமே உனக்கு மூணாவது மனுஷன் இல்ல.
நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. உனக்கு ஏத்த பையன் அனிருத் தான். உங்க அப்பாவே உனக்காக பார்த்த பையன். அவன் கூட தான் இனிமே உன் வாழ்க்கை. சார் எஸ் அனு, தேவையில்லாத கற்பனைக்கெல்லாம் இனிமே இடம் கொடுக்காத. உங்க அப்பாவுக்கு எது சந்தோஷமோ அதை செய். அப்போ இது சார் அது பாஸ்ட் அனு. நிகழ்காலத்துல வாழ பழகிக்கும். என் கண்ணு பார்த்து சொல்லுங்க சார், இது பாஸ்டா? ஏன் சார் இந்த திடீர் முடிவு? எங்க அப்பாவோட ஹெல்த்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். என்ன எதுவும் கேட்காத அனு, ப்ளீஸ். எது உங்க குடும்பத்துக்கு நல்லதோ அதைத்தான் நான் இப்போ உனக்கு சொல்றேன். புரிஞ்சுக்கோ. அப்போ ஏன் ஆசை சார்? டீ சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஒர்க் பண்ணலாம்ல? என்ன அவ்வளவு சீரியஸா மெயில் பாத்துக்கிட்டு இருக்க? வெக்கேஷன்ல வந்தா ஆபீஸ் வேலை பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இல்ல அனு, கூட்ஸ் கிளியரன்ஸ்ல ஏதோ ப்ராப்ளமா? நான் இல்லாம அதை கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம்னு ஹெச்ஆர் மெயில் அனுப்பிச்சிருக்காரு. அதான் சும்மா யோசிச்சுட்டு இருக்கேன். அனு, நான் வேணா இப்போ ஆஸ்திரேலியா போயிட்டு அடுத்த ட்ரிப் வரும்போது என் மேரேஜ் பிளான் பண்ணிக்கலாமா? நோ வே. உன் பிசினஸ்ல இடியே விழுந்தாலும் எனக்கு கவலை இல்ல. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நீ எங்க வேணும்னாலும் போ. சும்மா என்ன டென்ஷன் பண்ணாம இரு. அனு ப்ளீஸ் அனு, இந்த ஒரு தடவை, அடுத்த தடவை இந்தியா வரும்போது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நீ எந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் கட்டுவேன். என்ன விளையாடுறியா நீ? இவ்ளோ தூரம் வந்தாச்சு. சுப்பு சார் வீட்லயும் சம்மதிச்சாச்சு. நீயும் அனு கிட்ட கோவில வச்சு பேசியாச்சு. இப்ப என்ன திடீர்னு பேக் அடிக்கிற? ஆனா அனு வாயை திறந்து இது வரைக்கும் சம்மதம் சொல்லவே இல்லையே. உன்னை பிடிக்கலன்னு சொல்லல. ஒரு பொண்ணு அவ்வளவுதான் சொல்லுவா. மத்ததெல்லாம் நீதான் புரிஞ்சுக்கணும். இது கூடவா உனக்கு தெரியாது? எனக்கு என்னவோ அடுத்த ட்ரிப்ல கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு தோணுதானோ. திஸ் இஸ் த லிமிட் அனி. இந்த தடவையே உனக்கும் அணுவுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். இல்லனா அடுத்த தடவை நீ வரும்போது நான் இந்தியாவிலேயே இருக்க மாட்டேன். ஏன் அனு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்ற. நீ ரொம்பதான் பிகு பண்ற. சரி சரி, நீ எதுவும் கோவப்படாத. ஐ மைட் பி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீ சொல்ற மாதிரி நான் கேக்குறேன். ஜஸ்ட் பி கூல், ஓகே? இப்ப நீ முதல்ல போய் அனு கிட்ட மனசு விட்டு பேசு. அவ கூட பழகு. அப்பதான் உங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த கூட்ஸ் ப்ராப்ளத்தை எல்லாம் அந்த ஹெச்ஆர் தடினே பாத்துக்குவான். அதுக்கு தானே அவனுக்கு நீ சம்பளம் அழுவுற. என் ஹெச்ஆரையும் திட்ட ஆரம்பிச்சிட்டியா? இப்ப நீ அனுவை பார்க்க போறியா இல்லையா? இருமா இரு. எப்பா, முதல்ல அனு எங்க இருக்கான்னு கேட்டு வாட்ஸ்அப் பண்றேன். அப்புறம் போறேன். எப்பா வர வர ஓவரா பண்றானோ. முதல்ல என்ன பார்த்து பேசுங்க சார். அனு, நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான். அது திரும்பவும் உங்க வாயால சொல்லாதீங்க சார். ஒரு தடவை நீங்க சொல்லி நான் கேட்டதே போதும் சார். ஆகாயத்துக்கு கூட்டிட்டு போய் ரிங் எல்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தையில அதுல பாதாளத்துல தள்ளி விட்டுட்டீங்களே சார். எனக்கு இப்படி செய்ய உங்களுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு சார்? எனக்கு ஒரே ஒரு டவுட் சார், கேட்கலாமா? நீங்க நிஜமாவே என்ன லவ் பண்ணீங்களா சார்? இது சின்ன பொண்ணு சும்மா லவ்னு சொல்லி 4 நாள் சுத்துவான், அப்புறம் போயிடுவான்னு நினைச்சிட்டீங்களோ? நான் அப்படி போகலன்றதுனால இப்ப அனிருத்த கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கம்பல் பண்றீங்களா சார்? ஏன் அனு இப்படி எல்லாம் பேசுற? நான் பேசல சார், எல்லாரும் சேர்ந்து என்ன பேச வைக்கிறீங்க. அனு, நீ அனிருத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயம் சந்தோஷமா இருப்ப. அதனாலதான் நான் இவ்வளவு கம்பல் பண்றேன். ஏன்னா அனிருத் தான் உனக்கு சரியான மேட்ச். ஓ, சரியான மேட்ச்? நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க அழுத்தமா இருக்கீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் டிசைட் பண்ணி தான் வச்சிருக்கீங்க.
சரி சார், சரி. இந்த அனு சூர்யா சாருக்காக எதை வேணாலும் செய்வான்னு சும்மா வாய் பேச்சுக்காக சொன்னதில்ல. நான் அனிருத்த கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுதானே உங்க ஆசை. அதையும் நான் செஞ்சு காட்டுறேன். சும்மா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க சார். உங்க மனசு எனக்கு தெரியும். உன் முடிவு சரியான முடிவானோ? எனக்கு நிஜமாவே சந்தோஷம் தான். உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் தான் சார். மத்த பொண்ணுங்க மாதிரி அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட ராஜா சார் நீங்க. எனக்காக என்னைக்கும் உங்க தலை குனியவே கூடாது. சூர்யா சாரோட தலை என்னைக்குமே குனிய கூடாது. அது கம்பீரமா இருக்கிறதுக்காகவே பிறந்திருக்கு. அனிருத்தோட மெசேஜ் மீட் பண்ணலாமான்னு கேக்குறாரு. குட் குட். உடனே வர சொல்லு, இங்கேயே வர சொல்லு. அப்படியா சார்? நீங்க சொல்லிட்டீங்கல்ல, உடனே பண்ணிடுறேன். இப்பவே மெசேஜ் பண்ணிடுறேன். அனுப்பிட்டேன் சார். இப்ப வந்துருவாரு. ஹாப்பி தானே? அப்புறம் என்ன, நீங்க கிளம்ப வேண்டியதானே? உங்களுக்குன்னு பங்கஜ் சார் இருக்காரு, மீரா மேடம் இருக்காங்க, ஆபீஸ் இருக்கு, பெரிய சாம்ராஜ்யமே இருக்கு. நான் ஆர்டினரி அனு. நீங்க கிளம்புங்க சார். நீயும் அனிருத்தும் சந்தோஷமா பேசுறத பாத்துட்டு போயிடுறானோ? ஓ, அவர்கிட்ட அவரை பிடிக்கலன்னு சொல்லிடுவேன்னு என்ன சந்தேகப்படுறீங்களா? சரி, அதையும் இருந்து பாத்துட்டே போங்க. அனிருத் வந்துட்டார். அவர்கிட்ட ஒழுங்கா பேசணும். என்கிட்ட பேசின மாதிரி பேசாத. உங்ககிட்ட பேசின மாதிரி என்னால வேற யார்கிட்டயும் பேச முடியாது சார். என்ன தியாகமா? உனக்கு என்ன பைத்தியமா? இரு, நான் போய் அணுகிட்ட பேசுறேன். ஏன்டா இப்படி பண்ற? நானும் ரொம்ப மிஸ் பண்றேன்டா. ஒண்ணு நீ பேசு, இல்ல என்னையாச்சும் பேச விடு. அங்க சிரிச்சு பேசிட்டு இங்க வந்து அழுது என்னடா பிரயோஜனம்? யாருக்காக நீ இந்த தியாகம் பண்ற? உனக்கே இது கிறுக்குத்தனமா தெரியலையா? நீ எந்த வகையிலடா குறைச்சல? ஏசூரி அப்படி அடுத்தவங்களுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்க. தெரியலையே பங்கஜ். டேய் சூர்யா. ஹேய், ஹாய் அனு. இதோ வந்துட்டான் பாரு. அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த விஷயத்தை பத்தி பேசவே எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்ல. சுத்தி எல்லா விஷயமும் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும்போது நாமளும் இதை பத்தி பேசதான் ஆகணும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. கோயில நம்ம பேசினப்பவே இதை பத்தி கிளியரா கேட்டிருக்கணும். பட் இப்போ நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி சரி, வெயிட் வெயிட் வெயிட். உங்களுக்கு பிடிக்கலன்னு தாராளமா சொல்லலாம். அதை புரிஞ்சுக்கக்கூடிய பிராட் மைண்ட் எனக்கு இருக்கு. அனுவ பாத்தியா? அனிருத் அவ்வளவு பேசுறாரு. அனு ஒரு வார்த்தை சொல்றாளா பாரு. சோ உங்க மனசுல என்ன தோணுதோ அதை பிராங்கா சொல்லுங்க. அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்கன்னு எந்த கம்பல்ஷனும் இல்லாம உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை சொல்லுங்க. உங்க வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். Hope I'm clear. Okay, I can understand. It's okay, Anu. Let's be just friends. ஏன் அவ பேசவே மாட்டேங்கிறா பங்கஜ்? அனிருத் எந்திரிக்க போறாரு.
ஒரு நிமிஷம் அனிருத்.